நீங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் நடத்த முடியாதுங்க. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தானாலும் பரவாயில்லை, நான் நடத்த மாட்டேன், எனக்கு நடத்துறதுக்கு மனசு கிடையாது. யார் சொல்றா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு பெரிய மோசடி உங்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் 1268 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, நீங்கள் தாராளமா கொடுக்கலாம் என்று 1268 நாட்கள் முன்பு ஒரு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட், அப்சர்வேஷன் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட். ஆனா அதை கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அந்த இடஒதுக்கீடையோ உள்ஒதுக்கீடையோ கொடுக்க மறுக்கிறார். தயங்குகிறான்னு சொல்ல மாட்டேன், ஏமாத்துறார். அதனால்தான் நான் சொல்லியிருக்கிறேன், வருகின்ற டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கும். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. எல்லா சமுதாயம் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும், எல்லா கட்சிகளும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். கட்சி, ஜாதி, மதம் என எதுவும் பார்க்காதீங்க, சமூக நீதி பிரச்சனை. அந்த அடிப்படையில் தான் இதை நான் அறிவித்திருக்கின்றேன். அமைதியான முறையில் நடக்கணும்டா, புரியுதா? புரிஞ்சுக்குங்கடா, அமைதியா நடக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது. இந்த மாநாட்டில் எப்படி அமைதியா வந்தீங்கல்ல, அதே போன்று எனக்கு அமைதியா சிறை நிரப்பணும். எதுக்கு சிறை நிரப்பணும்? உங்களுக்கு வேலை, உங்களுக்கு படிப்பு, சுயமரியாதை வாழணும். அதுக்காக வேற எதுக்கும் கிடையாது. அதனால அதுக்கு எல்லாம் தயாராகுங்க. அதெல்லாம் இன்னும் நான் வரப்போறேன், துண்டு பிரசல் எல்லாம் கொடுக்கிறேன், ஊரா வரப்போறேன். அது வேற, இந்த நடைபயணம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது அதான். இதுதான் சமூக நீதி பிரச்சனைகள். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து எல்லோரும் ஒன்றிணையுங்கள், வாருங்கள். இங்கே சிதம்பரம் நகரில் மட்டுமில்லை, சுத்து வட்டாரத்தில் உள்ள அத்துணை மக்களும் உங்களுக்கு மாற்றம் வர வேண்டும். ஆட்சி மாற்றம் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வரும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நினைத்து பாருங்கள், உங்கள் பேர பிள்ளைகள் வாழ்க்கை நினைத்து பாருங்கள், விவசாயிகளுடைய வாழ்க்கை நினைத்து பாருங்கள். அரசு ஊழியர்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள், தொழிலாளர்கள் அதை விட கோபத்தில் இருக்கிறாங்க, மாணவர்கள் அதிக கோபத்தில், அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு கோபத்தில் இருக்கின்றார்கள். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம், திமுக ஆட்சியை அகற்றுவோம், நம் உரிமைகளுக்காக நாம் போராடுவோம், ஒன்றிணைவோம். நன்றி. நன்றி உரை நகர செயலாளர் தம்பி கார்த்தி அவர்கள். உரிமை மீட்க தலைமுறையை காக்க நடைபயணத்திற்கு தில்லை நகருக்கு வருகை புரிந்திருக்கும் பாட்டாளிகளின் இளவரசரும் எங்களின் அன்பு தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்பு தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்